ஹாய் கைஸ், கொடைக்கானல் சீரிஸ் லாஸ்ட் வீடியோவில் க்ரீன் வேலியில் முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து போனப்போ தான் ஆமாம் மக்களே, காற்று அப்படியே புழுதியை கிளப்பி சுற்றிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து இறங்கினப்பே ஒன்று பார்த்தோம். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே காற்றோட கரைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மினி சூறாவளி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த சூறாவளி மேட்டரில் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு சொல்லதே மறந்துட்டேன். வாங்க பில்லர் ரேக் பார்க்க போகலாம். எங்கேயும் என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு நினச்சோம், பட் இங்கே ஃப்ரீ என்ட்ரி தான். கொடைக்கானலில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஐகானிக் ஸ்பாட்னா அது இந்த 400 அடி பில்லர் ரேக் தான். இந்த மாதிரி உயரமான இடங்களுக்கு வரும்போது தான் இயற்கையோட அழகு என்னன்னே நமக்கு புரியுது. மிஸ்ட் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லர் ரேக்கோட வியூ இன்னும் கிளியராகவே தெரியும். நாங்கள் வந்து பார்த்தப்பையும் மிஸ்ட் இல்லாமல் நல்லா கிளியராக தான் இருந்தது. அப்படியே பாருங்களேன், என்ட்ரன்ஸில் இந்த எலிஃபெண்ட்டோட ஸ்கல்ப்சர் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் நிஜயானே நினச்சிட்டேன். அப்படியே ஆப்போசிட்டில் பேக்ரவுண்ட் வால் அழகாக இருக்கே, ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு போய் போஸ் கொடுத்தா எனக்கு முன்னாடியே மேலே ஒருத்தன் போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். சரின்னு அவனையும் சேர்த்து கவர் பண்ணிட்டோம். அவன் இடத்துக்கு நம்ம வந்துட்டு அவனை போஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? கடிச்சு வச்சிருவான், வாங்க ஓடிடலாம் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்துட்டோம். இந்த சின்ன இரும்பு பாலம் வழியாக நிறையா பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னடா அங்கே நிறையா பேர் போகிறாங்களேன்னு சொல்லி நாங்களும் அப்படியே போனோம். நான் கொடைக்கானலுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு பிளேஸையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது பில்லர் ராக் வேலியோட சரௌண்டிங் ஏரியா தான். இங்கே பெருசாக எதுவும் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே இருந்த மரங்களோட அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் சொல்லுவேன். நாங்களும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். கொடைக்கானல் சீரீஸோட இந்த வீடியோவை பில்லர் ரேக்கோடே முடிக்கிறோம். எங்களோட கொடைக்கானல் ட்ரிப் ஃபஸ்ட் டேயில் இன்னும் ஒரு சில பிளேசஸ் இருக்குது. 3 டேஸ் ட்ரிப்பை கொடைக்கானல் சீரீஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க என்னோடய பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கே போகணுன்னு கெஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.